இன்றைக்கி நம்ம நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ்க்கு தேவையானது சொல்கிறேன். ஒரு ஹாஃப் லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் சப்ஜா விதையை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா அது டக்குன்னு ஊறிடும். முதல் நாள் நைட்டே நீங்கள் இந்த பாதாம் பேசின் ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் குளிர்ச்சியை தரக்கூடியது, அதனால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நன்னாரி சர்பத்து இது ரெடிமேடாக வாங்கினது தான். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதை விட இந்த ரோஸ் சிரப்பும் போட்டுக்கிறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சில்லுன்னு வாட்டர் அதை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு லெமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல குளிர்ச்சி தரக்கூடியது நன்னாரி சர்பத்தும். அதனால் அடிக்கடி இது வெய்ய நாளில் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. இந்த சூடு பிடிக்காது. இதை நம்ம நிறைய செஞ்சு பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா அடிக்கடி எடுத்து குடிச்சிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடியது இந்த நன்னாரி.